Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.4 எக்ஸசைஸ் 1.4ல் செகண்ட் சம் பார்க்கலாம். பாருங்கள், பின்வரும் கணங்களுக்கு பரிமாற்று பண்புகளை சோதிக்க. ஆக்சுவலாக என்ன டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? இங்கே பரிமாற்று பண்பை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 செட்டு கொடுத்துருக்காங்க. P ஒரு கணம், Q ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க? P X such that X ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள ஒரு மெய்யெண். மற்றும் Q எப்படி கொடுத்துருக்காங்க? இங்கேயும் Xன்றது என்னம்மா? 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது கொஸ்டின் கொஞ்சம் ராங்காக இருக்குது. விகிதமுறா எண்ணு சொல்லி வந்திருக்கணும். விகிதமுறு எண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். Test for the commutative property of union and intersection of sets. P கொடுத்துருக்காங்க. Pயோட வேல்யூஸ் எப்படி இருக்குமா? X such that X is a real number. இதுக்கு இடையில் இருக்க between 2 and 7 and Q also கொடுத்துருக்காங்க. Q is equal to X from X is a irrational வந்திருக்கணும் நம்பர் between 2 and 7ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக P அண்ட் Q அது இந்த கணம், P ஒரு கணம், Q ஒரு கணம், இதோட மதிப்புகள் அந்த உறுப்புக்களை இவங்க டைரெக்டாக கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இதோட வேல்யூஸ் எல்லாம் இப்போது நம்ம P and Q இதோட உறுப்புக்களை பட்டியல் முறைக்கு நம்ம மாற்றணும். ஓகே, அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். P வந்து என்ன கொடுத்துருக்காங்க? Pயில் வந்து ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இடையில? 2க்கும் 7க்கும் இடையில. அப்போது நமக்கு தெரியும் ரியல் நம்பர் கண்டிப்பாக 2க்கும் 7க்கும்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக 2ஆகவும் இருக்காது, 7ஆகவும் இருக்காது, பெட்வீன் இடையில். அப்போது 2 மற்றும் 7க்குன்னு சொல்லும் போது 2 அடுத்த நம்பராகவும் 7க்கு முன்னாடியும் தான் இருக்க முடியும் இல்லையா? அப்போது 2க்கு அடுத்த நம்பர் 2ஐ விட அடுத்தனா 3ஆக இருக்கும். 7க்கு இடை, அப்போ 7ஐ விட கம்மியாக 6 இருக்கும். அப்போது கண்டிப்பாக எதுலேருந்து இது வரை வரும்? 3, 4, 5, 6. ஏன்னா 7 வராது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட மதிப்பாக இருக்கும். பியோட உறுப்புக்களாக இருக்கும். நெக்ஸ்ட்டு க்யூன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க? க்யூன்னு சொல்லும் போது கண்டிப்பாக எப்படி இருக்குது? இது ஆக்சுவலாக விகிதமுறா எண். அப்போது 2 மற்றும் 7ன்னு சொல்லும் போது 2ஆகவும் இருக்காது, 7ஆகவும் இருக்காது. அப்போது இது கண்டிப்பாக எப்படி தான் இருந்திருக்க முடியும் அப்படின்னா √3, √5, √6. ஆக்சுவலாக பாருங்கள், √3, √4, √5, √6. கண்டிப்பாக √4 வந்திருக்கணும். பட் √4ன்னு சொல்லும் போது நம்ம என்ன இதோட வர்க்கமூலம் என்ன வந்துடும்? 2 வந்துடும். 2ங்கிறது வந்து என்ன? ஒரு முழு எண். ஸோ அப்போ அந்த 2 நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ √4 நம்ம எழுதக்கூடாது. அப்போ வந்து என்னென்ன உறுப்பாக இருக்க முடியும்? √3, √5, √6 இது மட்டும்தான் என்னவா இருக்க முடியும்? க்யூவோட உறுப்பாக இருக்க முடியும். சரியா? √4ன்னு சொல்லும் போது அது கண்டிப்பாக 2 நம்மளால் எழுத முடியும் இல்லையா? ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது 2 கிடைக்கும். அப்போ வந்து இது வந்து ஒரு முழு எண் ஆயிரும், ஹோல் நம்பர் ஆயிரும். ஸோ இது வந்து இந்த விகிதமுறை எண்ணில் வந்து சேராது. அப்போ √3, √5, √6 இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு இடையில உள்ள நம்பர்னால் கண்டிப்பாக எதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும்? இந்த 3 நம்பர் மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், அப்போ பியோட வேல்யூ என்னென்ன வந்துடும்? 3, 4, 5, 6. ஓகேவா? க்யூன்னு சொல்லும் போது என்னென்ன நம்பர் இருக்கும்? √3, √5, √6. ஓகேவா? அப்போ இர்ராஷனல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ P and Q கிடைச்சிருச்சு. நமக்கு தெரியும் பரிமாற்று பண்பு டெஃபினேஷனில் படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? பரிமாற்று பண்பு சேர்ப்பு, வெட்டு ரெண்டுக்குமே தனித்தனியாக இருக்குது. அப்போ இதில் பரிமாற்று பண்பில் சேர்ப்பு பண்புனா எப்படி இருக்கும்? A சேர்ப்பு B இஸ் ஈக்குவல் டு B சேர்ப்பு A. அதே மாதிரி வெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? A வெட்டு B இஸ் ஈக்குவல் டு B வெட்டு A. அப்போ இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு B யூனியன் A. கண்டிப்பாக ரெண்டோட வேல்யூஸும் சேமாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அதே மாதிரி A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் A. ஓகேம்மா, இப்போ நம்ம இங்கே வந்து 2 செட்டு ஏபின்னு நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது. பட் இங்கே என்ன கொடுத்தாங்க? P and Q. ஸோ அதை வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து P யூனியன் Q இஸ் ஈக்குவல் டு Q யூனியன் P.
ஓகேவா? இது சேர்ப்புக்குள்ள பண்பு. வெட்டுக்கு வந்து என்ன எழுதுவோம்? P வெட்டு Q is equal to Q வெட்டு P. ஓகே, இப்போ P யூனியன் Q, P சேர்ப்பு Q. அப்போ என்ன மீனிங்? பியும் கியூவில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் சேர்த்து நம்ம எழுதணும். இப்போ பியோட வேல்யூஸ் என்னெல்லாம் நம்ம எழுதணும்? 3, 4, 5, 6 சேர்ப்பு. கியூவோட மதிப்பு என்ன? √3, √5, √6. இந்த மாதிரி கன அடையாளத்துக்குள்ளே கம்மா போட்டு உள்ளே எழுதிக்கலாம். என்ன நமக்கு அர்த்தம் தெரியும்? கண்டிப்பாக இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். மீனிங் என்ன? யூனன்னா யூனியன் சேர்ப்பு. அப்போ சேர்த்து எழுதும் போது ரிப்பீட்டடாக திரும்ப ஒரு உறுப்பு வந்துச்சுன்னா அதை நம்ம எழுதக்கூடாது. சரியா? ரெண்டு கணத்துலேயுமே ஒரே உறுப்பு இருக்குன்னா அதை ஒரு தடவை எழுதுனா போதுமானது. அப்போ இங்கே என்ன இருக்குது? 3, 4, 5, 6 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இது என்ன? இங்கே என்ன இருக்குது? √3, √5, √6. சரியா? இது என்ன பண்ணுவோம்? ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ P சேர்ப்பு Q கண்டுபிடிச்ச மாதிரி Q சேர்ப்பு P கண்டுபிடிக்கணும். அதாவது P யூனியன் Q கண்டுபிடிச்ச மாதிரி Q யூனியன் P கண்டுபிடிக்கணும். இப்போ Qவோட மதிப்பு என்ன நமக்கு கொடுத்துருக்கோம்? கண்டுபிடிச்சோம், எழுதணும் நம்ம இங்கே. எலமெண்ட்ஸ் √3, √5, √6 யூனியன் பியோட எலமெண்ட்ஸ் 3, 4, 5, 6. சரியா? ஓகே, இப்போ என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் சேர்த்து நம்ம எழுதணும். இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். எப்படி எழுதலாம்? √3, √5, √6, 3, 4, 5, 6. √3, √5, √6. இங்கே என்ன இருக்குது? 3, 4, 5, 6. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ P யூனியன் Q is equal to Q யூனியன் P கண்டிப்பாக இருக்கணும். இருக்கான்னு செக் பண்ணலாமா? P யூனியன் Qோட வேல்யூ என்ன? 3 இருக்குது. Q யூனியன் P இங்கேயும் 3. ஸோ இங்கேயும் 3, இங்கேயும் 3 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 4, இங்கேயும் 4 இருக்குது. இங்கேயும் 5, இங்கேயும் 5, இங்கே 6 இருக்குது. உறுப்பு 6 இருக்குது. அதே மாதிரி இங்கே √3 இருக்குது, √3 இருக்குது, √5 இருக்குது, √5 இருக்குது, √6, அப்போ கண்டிப்பாக எப்படி இருக்குது? உறுப்புகள் மாறி மாறி இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய உறுப்பு இதில் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய உறுப்பும் இதில் இருக்குது. அப்போ ரெண்டு எப்படி சொல்லிடலாம் நம்ம? சேம். P யூனியன் Q is equal to Q யூனியன் P. அப்போது 1 மற்றும் 2ல் இருந்து ஃப்ரம் 1 and 2லேருந்து எப்படி எழுதலாம்? P யூனியன் Q is equal to Q யூனியன் P. ஓகேவா? சரி, இப்போது நெக்ஸ்ட்டு வெட்டு சேர்ப்புக்கான பண்பு பார்த்துட்டோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடுத்து வெட்டுக்கான பண்பு. பரிமாற்று பண்பில் சேர்ப்பு வெட்டுன்னு 2 இருக்குது. சேர்ப்புக்கான விதி தான் நம்ம இப்போ வந்து செக் பண்ணியிருக்கோம். இது வந்து சேர்ப்புக்கான விதி. அடுத்து வெட்டுக்கான விதியை நம்ம பார்க்கலாம். செகண்ட் பாருங்கள். P வெட்டு Qவும் Q வெட்டு Pயும் சேமாக இருக்கணும், சமமாக இருக்கணும். இப்போ P வெட்டு Q, Pயோட மதிப்பு என்ன? 3, 4, 5, 6 வெட்டு. Qவோட மதிப்பு √3, √5, √6. சரியா? இப்போ பாருங்கள், இந்த கணத்துலையும் இந்த கணத்துலையும் உறுப்புகள் ஏதாவது சேமாக இருக்கா? அதாவது ஒரே மாதிரியான உறுப்பு இருக்கா? இங்கே இல்லை, இங்கேயுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஹோல் நம்பர்ஸாக இருக்குது, இது எல்லாமே ரூட் வேல்யூஸாக இருக்குது. ஸோ கிடையாது. அப்போ என்ன அது? எம்டி செட். எதுவுமே இல்லை, வெற்று கணம். ஒரு கணம் இதுக்குள்ளே எந்த ஒரு உறுப்புமே இல்லைன்னா இது என்ன சொல்லுவோம்? நம்ம எம்டி செட்னு சொல்லுவோம். ஓகே, வெற்று கணம். ஓகே, அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட்டு Q வெட்டு P. அப்போ Qவோட மதிப்பை ஃபஸ்ட் எழுதணும் உறுப்புக்களை, வெட்டு Pயோட உறுப்புக்களை செகண்ட் எழுதணும். இப்போ Qவோட உறுப்புக்கள் என்ன? √3, √5, √6. Pயோட மதிப்பு என்ன? 3, 4, 5, 6. இப்போ பார்த்தாலும் எப்படி இருக்குது? இந்த ரெண்டு செட்லேயுமே ஏதாவது பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ செட்டு வந்து எப்படி இருக்குது? எம்டி. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 and 2 இப்போ வந்து ஈக்குவேஷன் 1 என்ன தான் நமக்கு இருக்குது? எம்டி செட்டு தான் கிடச்சிருக்கு. ஈக்குவேஷன் 2வும் எம்டி செட்டு தான் கிடச்சிருக்கு. அப்போ 1 மற்றும் 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது? P வெட்டு Qவும் Q வெட்டு Pயும் எப்படி இருக்குது? ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம்? பரிமாற்று பண்புக்கான சேர்ப்பு வெட்டு. ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஓகேம்மா, என்னோடய டீச்சிங் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.